வணக்கம் guys, வெல்கம் பேக் டு our சேனல் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம ஓஜி டிரெக்டர் ஏஆர் முருகதாஸும் நம்மளோட பிரின்ஸ் எஸ்கே அவர்களும் சேர்ந்து மதராசின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என் ஊர் சார். ஆக்சுவலி நம்ம எதை பற்றி பேசணும்னா, ஏஆர்எம் சார் வந்து ஒரு பெரிய ரஃப் பேட்சுக்கு அப்புறம் எஸ்கேவோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்ம எஸ்கேவும் ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் ஏஆர்எம் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து இன்னும் ஒர்க் ஆச்சு, ப்ராசஸ் இந்த படம் போயிருக்குன்றதான் நம்ம இதை ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து எது எனக்கு ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகலைன்றதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இந்த படத்துக்குள்ளே போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூ இருக்க போது. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் இஸ் கம்மிங். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி பார்க்கும்போது, ரகுராம்ன்ற ஒரு கேரக்டர் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறான், அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு கன் மாஃபியாவே டேக் டவுன் பண்ணுறான். அதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து எஸ்கேவோட கேரக்டர் ரைட்டிங் தான். எஸ்கே வந்து இந்த படத்துக்காக மெனக்கட்டின விதம் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா வந்து அவர் இது வரைக்கும் பண்ண படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் எமோஷனலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்காக எஸ்கே வந்து ஒரு ஆக்டிங் மென்டாரே வச்சிருந்ததா வந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தாரு. அது எவ்வளோ ஒர்க் ஆயிருக்குன்றது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து யூஸ்வலாக எஸ்கே பண்ணுற எமோஷன் சீக்வன்ஸை விட இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆல்சோ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸா எஸ்கே வந்து ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்திருக்காரு. பெரிய அளவில் ஒர்க்காக இருக்கு. அதாவது ஸ்க்ரீன்ல வந்து எஸ்கேவே இந்த ஆங்கிளில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் ஏஆர்எம் வந்து செம்மையாக காமிச்சிருக்காரு. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு எஸ்கேவோட பொட்டன்ஷியலை. ஆல்சோ வந்து இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவான இன்னொன்று பார்க்குறது வந்து ருக்மிணி வசந்த் தான். அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவருங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் நான் சொல்லும் போதே இது வந்து ஒரு லவ் ஆங்கிள் இருந்தால் இந்த படம் எடுத்துகிட்டு போகிறதால அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்றது ஏஆர்எம்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை அவர் சூப்பராக எழுதி தான் எஸ்கேவோட கேரக்டர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேரக்டர் இருந்திருக்கும். எப்படி சொல்கிறதுனா, அவங்க கேரக்டர் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எஸ்கே அவங்களுக்காக பண்ணுற சில விஷயங்கள் வந்து ஒர்க்கே ஆகும். அதை ஒரு சூப்பராக நம்ம ஏஆர்எம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த படத்தில் பெருசாக எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆனது வந்து, எனக்கு பர்சனலாக வந்து வித்யுத் ஜாமால் ரொம்ப பிடிக்கும். அவரோட பொட்டன்ஷியலை இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க இன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆல்சோ வித் ஷபீர். அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஒரு ஆன்டாகனிஸ்டா. அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வருங்க. பின்னி பேடல் எடுத்துருப்பாரு ரெண்டு பேருமே. சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறையில்லாமல் தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். சின்ஸ் வித்யுத் ஜாமால் இருக்கிறதால நான் சொல்கிறேன், அவரோட செக்மெண்ட் மட்டுமே தனியாகவே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயினே இருப்பார். என்னதான் நம்ம எஸ்கே வந்து ஒரு சைடில் வந்து பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே வித்யுத் ஜாமாலோட செக்மெண்ட் வந்து தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க அந்த படத்தில். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆல்சோ நான் இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் பார்க்குறது வந்து விஜய் மேனன் சார். விஜய் மேனன் சார் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஐ மீன் ஒரு என்ஐஏ ஏஜென்ட்டாக வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப மெச்சூராக இருக்குது. அதுதான் அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஆட் ஆனாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் மேனன் மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் வந்து அந்த ரோல் எடுத்து பண்ணும்போது இவர் ஒரு பெரிய ஆள்ப்பா, இவர் சொன்னால் நம்புவாங்கப்பா, கேட்பாங்கப்பா அப்படின்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து விஜய் மேனன் சார் வந்து ரோல் கொடுத்ததால தான் அது ஜஸ்டிஃபையபிளாக அமைஞ்சுது. ஆல்சோ இந்த படத்தில் வந்து விக்ராந்த் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில சின்ன கேரக்டர்ஸ் வந்து தலைவாசல் விஜயிலிருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஆல்சோ டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது எனக்கு பெரிய லெவல் ஒர்க் ஆனது வந்து ஏஆர்எம்மோட ரைட்டிங் தான். ஆக்சுவலி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரஃப் பேட்ச்லேருந்து வராரு. அவரோட ப்ரீவியஸ் ரைட்டிங்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப உட்காந்து நல்ல மெனக்கட்டிருக்காருன்னு தான் தெரியுது. இன்னும் இன்டென்ஸாக சொல்ல போனால், நான் துப்பாக்கிக்கு அப்புறமே அவர் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இந்த படத்துக்கு மெனக்கட்டிருக்காரு. என்ன விஷயம்னா, ஏஆர்எம் சாரோட ஸ்டைல் எப்படின்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அப்படி எழுதுறதுனால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. ஆல்சோ வந்து டெக்னிக்கல் வைஸ் ஆஸ்பெக்ட்ல நான் இன்னும் டீப்பாக போனோம்னா, நம்மளோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க் வந்து வெரி கமெண்டபிள். ஏகப்பட்ட நைட் ஷாட்ஸு, ஆனால் எதுவுமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து நம்ம அனியோட மியூசிக் என்னதான் கொஞ்சம் அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இடம் இருந்தும் அவர் கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருக்காரு. மேபி இந்த படத்தோட டோனுக்காகவா இல்லைனா வந்து டேரக்டரோட இதுக்காகவான்னு தெரியல. பட் அது எல்லாமே நிறையவே ஒர்க் ஆயிருக்கு. அதில் சில லெட் டவுன்ஸும் இருக்குது. அதை நான் லெட் டவுனில் சொல்கிறேன். பட் இந்த படத்தில் ஒரு சில செக்மெண்ட்ஸில் வந்து அனி நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக வித்யுத் ஜாமலோட ஆக்ஷன் பிளாக் ஒன்று வரும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் அங்கே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வேற லெவலில் ஒர்க் ஆயிருந்தது எனக்கு. ப்ளஸ் இதனோட எடிட்டிங் பேட்டர்ன், இந்த படத்துக்கு வந்து பெரிய படம் ஒரு 2 hours 47 minutes இருக்கும்போது அது எடிட்டிங் பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும். என்னதான் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து நமக்கு அங்கங்கே தட்டினாலும்
மோரார்லெஸ் வந்து இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் செக்மெண்ட்டாக கொண்டு போகும்போது பெர்ஃபெக்டாகவே எடிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் லெட் டவுனாக ஃபீல் ஆனது வந்து கிளீஷேவான லவ் போர்ஷன்ஸ் தான். ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு லவ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான ஆங்கிள். நாட் லைக் மற்ற கமர்ஷியல் படம் மாதிரி வந்து சும்மா ஹீரோயின் வந்து ஜஸ்ட் லைக் வந்துட்டு போகிறதுக்காக இந்த லவ் சீக்வன்ஸ் வைக்கல. இதை வச்சு தான் படம் மூவே ஆக போதுன்னும் போது இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வர லவ் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஓல்டராக இருந்தது, ரொம்ப அவுடேட்டடான லவ் போர்ஷன்ஸ் தான். பட் அந்த கேரக்டர் ரிவீல், எஸ்கே கேரக்டர் ரிவீல் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போகிற லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப மெச்சூராகவே இருந்தது. அதுதான் இந்த படத்தோட லெட்டர் ஆஃப்கே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இன்னொரு லெட் டவுனாக ஃபீல் ஆனது, நான் ஆக்சுவலி முன்னாடியே சொன்ன மாதிரி அன்னியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருந்தது. பட் அவர் வந்து ரொம்ப சட்டலாக ப்ளே பண்ணார். அதுக்கான ரீசன் தான் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா வந்து நம்ம அன்னியோட தெரியுமே, அன்னியோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. லியோவாக இருந்தாலும் சரி, ஜெயிலராக இருந்தாலும் சரி, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு படத்தை ஒரு லெவல் தூக்கிட்டு போகும். பட் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஸ்கோப் இருந்திருக்கு. பட் தெரியல எதனால் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக போகலன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவாக போயிருந்தால் இன்னும் ஒரு லார்ஜர் ஆடியன்ஸை கவர் பண்ணி இதுக்கு ஒரு தனி இதுவே வாங்கியிருப்பாரு. ஆல்சோ எனக்கு இன்னொரு லெட் டவுன் என்னன்னா சாங்ஸ் வந்து கண்டினியூஸ் லவ் சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து லைட்டாக அங்கங்கே படத்தோட பேரியர் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மேபி இட் மைட் நீட். பட் அந்த லவ் சாங்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு லைக் அ லிட்டில் பிட் ஆஃப் பேரியர். மற்றபடி வந்து இந்த படத்துக்கு வந்து எனக்கு பெருசாக லெட் டவுனாக எனக்கு எதுவுமே தெரியல. நாட் லைக் லெட் டவுன், மைனர் இஷ்யூஸ் தான். மோரார்லெஸ் எனக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, இந்த வருஷம் அந்த கமர்ஷியல் படத்திலே வந்து மதராசி ஸ்டாண்ட்ஸ் அவுட் டிஃப்ரெண்ட் அண்ட் பெட்டர் இன் மெனி வேஸ், லைக் ரைட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் மேக்கிங் வைஸ். எனக்கு வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5க்கு வந்து 3.5 தாராளமாக தரலாம். ஏன்னா வந்து அந்த 1.5 குறைச்சதுக்குமே வந்து நான் சொன்ன அந்த சில மைனர் இஷ்யூஸ் தான் காரணமே ஒழிய, மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எஸ்கேவாக இருந்தாலும் சரி எல்லாருமே மிரட்டி வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் ஆக்ஷன் லவர்ஸ் திஸ் இஸ் அ ட்ரீட் டு வாட்ச். போய் தாராளமாக உங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பெருசாக நீங்கள் வந்து நெகட்டிவ்ஸ் யோசிச்சுக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் லைக் அ பூன் ஃபார் ஆக்ஷன் லவர்ஸ். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் டு கம். Until then, bye.